ஹலோ, சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு 7ஆம் திருமுறையிலிருந்து நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருக்குள்ள ஒரு பதிகம். அவருக்கு 2 கண்ணும் போயிடும்லாம். அது எதனால் போகும்னாக்கி சிவபெருமான்கிட்ட சங்கிலி நாச்சியார் சத்தியம் வாங்க சொல்லியிருப்பாங்க. அவர் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சிருக்காரு. அதாவது உன்னை விட்டு ஓடிடுவார். அதனால் நீ பறவை நாச்சியாரை கல்யாணம் பண்ணும்போது அப்போ நான் இதை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் வாங்குன்னு சொல்லியிருப்பார். அதனால சத்தியம் வாங்க சரின்னு சத்தியம் பண்ணிடுவார். கடவுளே மறு அவதாரமாக சத்தியத்தை மீறினாலும் தண்டனை உண்டுங்கிறதுக்காக தான் இவருக்கு என்ன கல்யாணத்தை முடிச்சுட்டு கொஞ்ச நாள் உட்காந்துருப்பார். அவருக்கு ஏற்கனவே பறவை நாச்சியாரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணும்போது அப்போ அவர் சொல்லுவார், அதனால் சத்தியப்பிராணம் பண்ணிட்டு அவருக்கு இருந்தாலும் திருவாரூர் நினைப்பு வந்துடும். ஐயோ இப்போ தியாகேஸ்வரருக்கு அந்த பூஜை நடக்கும், இந்த பூஜை நடக்கும், திருவிழா நடக்கும், இருக்க முடியாது. அந்தால என்ன பண்ணுவார், கிளம்பிடுவார். அப்போ அந்த எல்லை தாண்டினதோட கண்ணு போயிடும். அப்போந்தான் கண்ணு போய் அப்படியே தடவி தடவி போயிடுவார். ஆனால் நம்பிக்கை விடாமல் கோயிலுக்கு போயிடுவார். அப்போ அங்கே போய் கோயிலில் போய் இந்த பாட்டை பண்ணி சத்தம் போடுவார். ஃபஸ்ட்டு ஊன்றுகோல் கொடுத்த சிவபெருமான் தான். அவருக்கு ஒரு ஊன்றுகோலத்துக்கு வீசுவார். அதை வச்சு போ அப்படின்னு தடவி தடவி போவார். வேறுதான் கோயிலாக போய் ரொம்ப திட்டுவார். ஆமாம், அது சாமியாக இருந்தாலும் தண்டனை உண்டு. அந்த பாட்டு தான் நான் 2 படிக்க, நீங்கள் படிங்கன்னா. மீளாடிமைக்கு உமைக்கே ஆழாய் பிறரை வேண்டாதே, மூடாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி ஆளாயிருக்கும் அடியா தங்கள் அல்லல் சொன்ன கால் பாழாங்கிருப்பே சிறியாரூரே வாழ்ந்து. அது ஏன்னா திட்டுறாரு, நீ மட்டும் நல்லா அடிங்கம்ல, அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது, விற்று கொள்வீர் ஒன்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன், குற்றம் ஒன்றும் செய்தது இல்லை கொத்தையாக்கி நேர் அடியே எங்கள் கொண்டு நீரே பழிபத்தீர் மற்றை கண்டான் தாரா தொழில்தான் வாழ்ந்த போதீரே. அன்றில் முட்டாதடையும் சோலை ஆரூரகத்தீரே, கன்று முட்டி உண்ண சுரந்த காலி அவை போல முட்டா பாடும் அடிய தங்கன் காணாதே, உன்றின் முட்டி துருத்தி உரையார் பழனம் பதியாய் சோற்று துறையாள் வேறுகை திருவாரூரே உடையார் மனமே என வேண்டா. உடைய எப்படிங்க பட்டி சொன்ன கால் வருத்தி வந்தே மறுமை போதீரே. செந்தன் பவளம் திகழும் சோலை இதுவோ திருவாரூர், எந்தம் மடிகள் இதுவே ஆமாறு உமக்கு ஆட்பட்டோர்க்கு. பதவும் பாடும் மடியா தங்கள் நினைத்தாழன்ன செங்கால் நாரை சேரும் திருவாரூர், உனக்கா பொன்றை பொன்போல் மாலை புரிக்கும் சடையீரே. ஆயம் வேடை அடையும் சோலை ஆரூரகத்தீரே, ஏயம் பெருமாள் இதுவே ஈஸ்வரி கண்மலா காட்டி மரமணம் காட்டி காயம் காட்டி
கண்ணீர் கொண்டா வாழ்ந்த போதீரே. காளியாய் கடலாய் கனலாய் நிலனாய் கலந்த சொல்லாகி இழியா குலத்தில் பிறந்தோம் உம்மை இகழாது ஏத்துவோம். பலிதானாவது அறியே கண்மலர் ஆடும் பார்த்த ஓரம் பலிதான் பேயோடேனும் பிரிவொன்று இன்னாது என்பார் பிறரைதான் வேண்டி தாண்டணும் இன்னும் அடுத்தாலையும் யாரையும் நான் யார் வாராங்களான்னு சொல்லுதேன். உமக்கே ஆட்பட்டோர்க்கே வாய்தான் திரவி திருவாரூரில் வாழ்ந்த போதீரே. செருத்தி செம்பொன் மலரும் சோலை இதுவோ திருவாரூர் ஒரு தென்தீரு மூலட்டனமே இடமா கொண்டீரே. இருந்தும் நின்றும் கிடந்தும் உம்மை இகழாதே தூவோம். மருந்தி வந்தும் உமக்கே ஒன்று உரைத்தால் வாழ்ந்த போதீரே. காரூர் கண்டத்து என் தோள் மோக்கன் கலைகள் பலவாகி ஆரூர் திருமூலட்டனத்தே அடிப்பேரூரன் என் கண் கொண்டீர் நீரே பழிபட்டி வாரூர் முலையால் பாகம் கொண்டீர் வாழ்ந்து போரீரே. திருச்சிற்றம்பலம்.